ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பாத்தில் எப்படி அண்ட் யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இது எப்போ ஆகும்னா, இந்த மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் அப்போல்லாம் நமக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் ஃபார் மல்டிபிள் ரேடியோ பட்டன்ஸ். ஸோ அந்த டைமில் நம்ம அண்ட் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம வேலையில் இறங்குவோம். ஸோ இன்ஸ்பெக்ட், கெட் த ஸ்டெப் டூல், இன்ஸ்பெக்ட் ஆன் எனி ஒன் ரேடியோ பட்டன். ஸோ இப்போ நான் வந்து மேலில் ரேடியோ பட்டனில் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் // input, then தேர்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட்டு பண்ண போகிறது அதோட ஒரு ஆட்ரிபியூட் எடுக்கணும். ஆட்ரிபியூட் வந்து நம்ம டைப் எடுப்போம். ஸோ டைப் காப்பி @ யூஸ் பண்ணோம் பிகாஸ் we are using an attribute. ஸோ சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 1 of 3 இருக்குது, ஏன்னா இது வந்து யூனிக் எக்ஸ்பாத் கிடையாது. தென் இப்போ இன்னொரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வேறு ஏதாவது செக் பண்ணலாம். ஸோ நேம் = 6 இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். @name = சிங்கிள் கோட்ஸ் அதில் SCX. ஸோ இது போட்டோன்னே நமக்கு 0 தான் இருக்குது, ஏன்னா இந்த எக்ஸ்பாத்தோட ஃபார்மேட் தப்பு. ஏன்னா நம்ம எக்ஸ்பாத்தில் 2 ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோன்னா அதை அண்டுன்னு யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ டைப் அண்ட், இந்த 2 ஆட்ரிபியூட்க்கும் நடுவில் அண்டு டைப் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ராப்பர் எக்ஸ்பாத். இப்போவுமே பாருங்கள் 3 of 3 தான் இருக்குது, மீன்ஸ் இதுவுமே ஒரு யூனிக் கிடையாது. ஸோ அப்போ இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். ஸோ அகைன் ஆஃப்டர் திஸ் அண்ட் @ வேல்யூ யூஸ் பண்ணலாம். நம்ம வேல்யூ = 1. ஸோ இந்த ரேடியோ பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே டைப் இருக்குது, தென் நேம், வேல்யூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அண்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பாத்தை பில்ட் பண்ணோம். இங்கே நம்ம 2 times அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் 3 attributes யூஸ் பண்ணியிருக்கோம், which is type, name and value. இது 3மே யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு யூனிக் எக்ஸ்பாத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபார் தி ஃபீமேல் ரேடியோ பட்டன். ஸோ தட்ஸ் இட் guys, thank you.